ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லுக்ஷிகா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். லஞ்ச் ப்ளஸ் ஸ்நாக்ஸ்க்கு நான் என்ன என் பொண்ணுக்கு கொடுத்து விடுறேன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம காலையில் எழுந்த உடனே லஞ்ச் பாக்ஸ் சீக்கிரமாக கட்டி கொடுத்துடணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் பிடிச்சதா இருக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் என் பொண்ணுக்கு என்ன செஞ்சு கொடுத்தேன்னு பார்க்கலாம். லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது செய்யறதுக்கு எனக்கு 20 நிமிஷம் கூட ஆகலைங்க. ஆனால் நம்ம ப்ரிப்ரேஷனாக எல்லாமே டக்குன்னு செஞ்சு வச்சிட்டோன்னே நம்ம தாளித்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் லெமன் ரைஸ் செஞ்சிடுறேன். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூனுக்கு உளுந்தப்பருப்பு, 1/2 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பருப்பெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ இதில் 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் சாதத்தில் உப்பு சேர்த்து வடிப்பேன், அதனால் இப்போ 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. மஞ்சத்தூளோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். 1 நிமிஷம் ஆனதும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்து அதோட சாறு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா ஆறட்டும். நான் ஆல்ரெடி சாதத்தை வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி கலர்ற சாதம் செய்யும்போது சாதம் நல்லா வடித்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம வடித்து ஆற வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மாதிரி பெரிய பொட்டேட்டோலையும் செய்யலாம். 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1 விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு மீடியம் விசில் வர தேவையில்லை. இப்போ 1 விசில் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். ப்ரெஷர் இறங்கட்டும். ப்ரெஷர் இறங்கிடுச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு தோல் எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் பெரிய சைஸ் உருளைக்கிழங்க 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், தோலையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் 4 பல்லு பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தோலோடையே சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு வேக வச்ச உருளைக்கிழங்க இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. இந்த எண்ணெயிலே இந்த உருளைக்கிழங்கு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வைக்க ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மிளகாய் தூளோட இந்த உருளைக்கிழங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு உருளைக்கிழங்கு நல்லா அந்த மசாலா கூட வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நடுவில் ஒரு 2-3 வாட்டி கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இதுதான். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.